Hello students, welcome to Minimax channel. இந்த வீடியோவில் நம்ம கொஷின் நம்பர் 12 to கொஷின் நம்பர் 20 பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இந்த 5.2 எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 1 to 11 அண்ட் இன்ட்ரொடக்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கொஷின் நம்பர் 12 பாருங்கள். 2 APs have the same common difference. The difference between their 100 terms is 100. அதாவது ரெண்டு ஏபி எடுத்துக்கோங்க. சே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து A1, A2, A3 so on. இது ஒரு ஏபி எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி P1, P2, P3 இது ஒரு ஏபி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு ஏபி எடுத்திருக்கீங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்துடைய டிஃப்ரென்ஸ், அதாவது காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் டி தான், இதுலேயும் டிஃப்ரென்ஸ் டி தான். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து A1, இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் P1. யூஸ்வலாக நம்ம என்ன எடுத்துப்போம், ஃபஸ்ட்டு டேர்ம் டிஃப்ரென்ஸ், ஃபஸ்ட்டு டேர்ம் டிஃப்ரென்ஸ் எடுத்தாச்சா. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, இது ரெண்டுத்தோடைய டிஃப்ரென்ஸ், அதாவது A1 மைனஸ் P1 இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தயர் டேர்ம்ஸ், டேர்ம்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க, A1 மைனஸ் P1 100. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தயர் 100 டேர்ம் கேட்குறாங்க. அதாவது வந்து வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 1000 டேர்ம் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். 100th டேர்ம் அப்படின்றது என்ன அர்த்தம், A100 மைனஸ் P100 இஸ் ஈக்குவல் டு 100. இது எப்படி வந்து டிஃப்ரென்ஸ் 100 நான் சொல்கிறேன். இதில் எந்த டேர்ம் எடுத்தாலும் உங்களுக்கு சேமாக இருக்கும். இப்போ A100 P100 நம்ம ஆல்ரெடி என்ன தெரியும் நம்மளுக்கு, AN ஃபார்முலா என்ன, AN அப்படின்றது A ப்ளஸ் N மைனஸ் 1, 100 மைனஸ் 1 என்ன 99. ஸோ A ப்ளஸ் 99D மைனஸ் P100, Pயோட ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன P1 ப்ளஸ் 100ன்றது என்னது 99D, காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேம், ஸோ 100. இது தெரியுமா. இப்போ உள்ள நீங்கள் மைனஸ் பண்ணுங்க, A1 ப்ளஸ் 99D மைனஸ் P1 மைனஸ் 99D இஸ் ஈக்குவல் டு 100. இப்போ மைனஸ் 99 மைனஸ் 99 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ A1 மைனஸ் P1 இஸ் ஈக்குவல் டு 100. புரியுதா, நான் அதுதான் இப்படி எழுதியிருக்கேன். அதாவது நீங்கள் எந்த டேர்ம் எடுத்தாலும் சரி டிஃபரன்ஸ் காமனாக இருக்கும்போது அதோட ரிலேட்டிவ்லி அந்த டேர்ம்ஸ் என்ன இருக்கும், சேமாக இருக்கும். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 1000th டேர்ம் கேட்குறாங்க. 1000th டேர்ம் எப்படி எழுதுவோம், A1000 மைனஸ் P1000 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கண்டுபிடிக்கணும். இப்போ அகைன் 1000th டேர்ம் எடுத்தாலும் என்ன வரும், இதே தான் வரும். அதாவது A ப்ளஸ் 999D மைனஸ் ஆஃப் P ப்ளஸ் 999D இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதணும். இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, A ப்ளஸ் 999D மைனஸ் P மைனஸ் 999D இஸ் ஈக்குவல் டு இந்த 999 அண்ட் இந்த 999 கேன்சல் ஆகிடும். ஸோ அகெயின் A மைனஸ் P, A மைனஸ் P என்ன, A1 மைனஸ் P1 ஃபஸ்ட்டு டேர்ம் இல்லையா, ஸோ 1 வச்சுக்கோங்க, A1 மைனஸ் P1. ஸோ A1 மைனஸ் P1 எவ்வளோ, சேம் 100. ஸோ கிவன் கொஷினுக்கு ஆன்சர் என்ன, A1 மைனஸ் P1. அதாவது 100th டேர்ம் எடுத்தாலோ இல்லை 1000th டேர்ம் எடுத்தாலோ 50,000th டேர்ம் எந்த டேர்ம் எடுத்தாலும் சரி டிஃபரன்ஸ் காமனாக இருந்தது அப்படின்னா அதோடைய ஃபஸ்ட்டு டேர்மோடைய டிஃபரன்ஸ் தான் கம்ப்ளீட் டிஃபரன்ஸ். ஸோ இதோட ஆன்சர் என்ன, 100. இப்போ நெக்ஸ்ட் 13th சம் பாருங்க. ஹவு மெனி 3 digit நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 7ன்னு கேட்குறாங்க. அதாவது 3 digit நம்பர்ஸ் எவ்வளோ நம்பர்ஸ் வந்து 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நீங்கள் இதில் ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 7ஆல் டிவைட் ஆகிறது முடியும் 3 digit நம்பர்ஸ்ன்றது என்னது, 3 digit நம்பர்ஸ் அப்படின்றது 100 to 999. இதுதான் வந்து என்னது 3 digit நம்பர்ஸ். இப்போ இந்த 3 digit நம்பர்ஸில் எத்தனை நம்பர்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும், 7ஆல் டிவைட் ஆகும்னு சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 100க்கு அடுத்து ஃபஸ்ட்டு நம்பர் எது 7ஆல் டிவைட் ஆகும், 105 டிவைட் ஆகும். தென் அகைன் 112, இது வந்து அப்படியே 7 ஆட் பண்ணிட்டே வாங்க, 119, இப்படியே ஸோ ஆன் போனீங்கன்னா லாஸ்ட் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 7 உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட் நம்பர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு முன்னாடி மைனஸ் பண்ணால் நமக்கு எய்தர் 0 ஆர் 7 வரணும். ஓகேவா. இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, சே சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து 999 இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் 995ன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 995னா லாஸ்ட் நம்பர் 5, அதை 10ஆல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் பண்ணால் 10 வரும். ஸோ 99ல் 10 போயிடுச்சுன்னா 89, அப்போ வரையாது. 994 எடுத்துக்கோங்க, 4 2ஆல் பண்ணிங்கன்னா 8.
இப்போ 99ல அந்த 8 போயிடுச்சுன்னா 91 வருமா உங்களுக்கு? ஸோ 994 இதுதான் வந்து 7 டிஜிட்ல வர 3 டிஜிட் நம்பர்ல லாஸ்ட் நம்பர் 7 டேபிள்ல வர, அதாவது 7ஆல டிவிசபிள் ஆகக்கூடிய 3 டிஜிட் நம்பர் லாஸ்ட் நம்பர். இப்போ நம்மளோட என்ன ஆகுது? ஏபி சீரியஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஏபி சீரியஸ்ல உங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி 3 டிஜிட் நம்பர்ஸ்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் ஏ என்னது? 105 நமக்கு தெரியும். அண்டு டி எவ்வளோ? இது ஒவ்வொரு அடிஷனும் 7. ஸோ டி வந்து 7. அண்டு என் ஹவு மெனி நம்பர்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டின்னு தெரியும். இப்போ இது வந்து லாஸ்ட் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிச்சா, அதாவது இந்த 994 எத்தனாவது டேர்ம் அப்படின்னு கண்டுபிடிச்சாலே அதுதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு சொல்லிடலாம். ஸோ ஏஎன் என்ன? 994 லாஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஏ 105 பிளஸ் என் நமக்கு தெரியாது. ஸோ என் மைனஸ் 1 இன்டூ டி வந்து 7. ஸோ இப்போ இதை மாற்றி எழுதுங்க. 994 மைனஸ் 105 இஸ் ஈக்குவல் டு 7 இன்டூ என் மைனஸ் 1. ஸோ இது ஜஸ்ட் நான் என் வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வரேன். ஸோ 994ல உங்களுக்கு 105 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 889. ஸோ என் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 889 பை 7. ஸோ இது 7ஆல் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 127. ஸோ மைனஸ் 1 இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 1. ஸோ என்னோட வேல்யூ இவ்வளோ 128. இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதாவது 105லேருந்து 994 வரைக்கும் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா 128 டேர்ம்ஸ் இருக்குது. அண்ட் இந்த 994 எத்தனாவது டேர்ம்னு கேட்டால் இதுதான் 128th டேர்ம், அதாவது லாஸ்ட் டேர்ம். அதனால அந்த லாஸ்ட் டேர்ம் வச்சு கண்டுபிடிச்சு என் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் 14th சம் பாருங்க. ஹவு மெனி மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 லைஸ் பிட்வீன் 10 அண்ட் 250 கேட்குறாங்க. ஸோ இப்போ 10க்கு அப்புறம் வந்து 12 டேபிளில் வரக்கூடிய, அதாவது 4 டேபிளில் வரக்கூடிய நம்பர் என்ன? நமக்கு 10க்கு அப்புறம் 12, தென் 16, 20 அண்ட் ஸோ ஆன். இப்படியே வந்து போயிட்டே இருக்கும். அதாவது 4 டேபிளில் 12, 4 3s are 12, 4 4s are 16, 4 5s are 20. இப்படியே நீங்கள் எழுதிட்டே போனீங்கன்னா லாஸ்ட் நம்பர் 250க்கு முன்னாடி வந்து 248. டிவிசிபிலிட்டி ஆஃப் 4 வந்து ரொம்ப ஈஸி. லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆனால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் 49, 50 அது ரெண்டுமே 4ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 48 டிவைட் ஆகுன்றதுனால 248ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் என்ன கொடுக்குறாங்க? ஏவோட வேல்யூ 12 அண்டு டியோட வேல்யூ 4. தென் என்ன கொடுத்துருக்காங்க? ஏஎன், அதாவது லாஸ்ட் டேர்ம் வந்து 248. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. அப்போ என் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ப்ரீவியஸ் சம் போட்ட மாதிரியே தான், சேம் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஏஎன் ஃபார்முலா எழுதுங்க. ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. ஏஎன்றது வந்து 248. ஸோ ஏவோட வேல்யூ 12 பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டியோட வேல்யூ 4. இதில் என் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த 12 இந்த பக்கம் கொண்டு வாங்க. 248 மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் 1 இன்டூ 4. ஸோ 4 இன்டூ என் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 248ல் 12 போயிடுச்சுன்னா 236. ஸோ என் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 236 பை 4. அதாவது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இந்த பக்கம் டிவிஷன் ஆகும். ஸோ இது நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 59. ஸோ என்னோட வேல்யூ எவ்வளோ? 60. அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4, 12லேருந்து 248 வரைக்கும் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கேட்டால் 60 டேர்ம்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கு. நெக்ஸ்ட் 5th சம் பாருங்க. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் என் ஆர் த என் டேர்ம்ஸ் ஆஃப் 2 ஏபிஸ், அதாவது 2 ஏபி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது வந்து nth டேர்ம், ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் என் வந்து இந்த ரெண்டோட nth டேர்ம் சேமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா ஏஎன்னு எடுத்துக்கோங்க. அதாவது ரெண்டு வேல்யூ சேமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால ஏஎன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏஎன் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 63 பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ 63க்கும் 65க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. அதாவது நான் இப்போ இதை என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் ஏ வந்து 63 அண்டு டி வந்து 2. இப்போ அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க. அதாவது 3, 10, 17. இதில் வந்து ஏ என்னது? 3 அண்ட் டி என்னது? 7. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் எப்படி எழுதுவோம்? ஏஎன் இஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ 7. இப்போ இவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? the nth terms of 2AP ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் வந்து ஈக்குவல் அப்படின்னா என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஏஎன்னும் இந்த ஏஎன்னும் ஈக்குவல் அப்படின்னா என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு எடுத்து ஈக்குவலாக 63 ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு
3 plus n minus 1 into 7. இப்போ இந்த 3 இந்த பக்கம் போனா 63 minus 3 plus 2 into n minus 1 is equal to 7 into n minus 1. இப்போ 63 minus 3 என்ன ஆகும் 30. 60 is equal to 7 into n minus 1 plus இந்த பக்கம் போனா minus 2 into n minus 1. 7 ஆப்பிள்ல 2 ஆப்பிள் போயிடுச்சுன்னா 5 ஆப்பிள். ஸோ 5 into n minus 1. அதாவது இதை ரெண்டு மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணலாம். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி 7n minus 7 minus 2n plus 2 அப்படியும் பண்ணலாம். இல்லை இது வந்து காமன் இல்லையா, ஸோ லெட்டஸ் டேக் இட் as ஆப்பிள்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லா ஒரு நம்பர், இது ஒரு நம்பர்னா 7 times 2 times 7 timesல 2 times போனா என்ன ஆகும் 5 times. ஸோ 60 is equal to 5 into n minus 1. ஸோ n minus 1 is equal to 60 by 5. 5ஆல கட் பண்ணா 12 times 5 12 times 60. ஸோ n is equal to 12 plus 1 13. minus 1 இந்த பக்கம் plus 1. ஸோ 13. என்னோட வேல்யூ என்ன 13. அப்போ இது வந்து 13th டேர்ம்ல இந்த ரெண்டு வேல்யூவும் வந்து ஈக்குவலா இருக்கும். அவங்க என்ன வேல்யூன்னு கேட்கல, இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு அண்ட் எந்த டேர்ம் வந்து ஈக்குவலா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சீரீஸோட 13th டேர்ம் வந்து ஈக்குவலா இருக்குன்ற மீனிங் இது. நெக்ஸ்ட் சம் பாருங்க. For determine the AP whose third term is 16 and seventh term exceeds the fifth term by 12. அதாவது third termனு கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் A3 third term வந்து 16 சொல்லிட்டாங்க and seventh term exceeds the fifth term. ஸோ seventh term exceeds the fifth term. அதாவது fifth term விட seventh term எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க 12 அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இது வந்து A3 இல்லையா, A3 AN அப்படின்னா என்ன அர்த்தம் A plus n minus 1. அப்போ 3 minus 1 2. A plus 2D is equal to 16. அதாவது இங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து in terms of formula A plus 2Dன்னு எழுதிட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. A plus 7னா என்ன அர்த்தம் 6D minus of A plus 5னா என்ன அர்த்தம் 4D is equal to 12. இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா A plus 6D minus A minus 4D is equal to 12. ஏக்கு ஏ கேன்சல் ஆகிடும். ஸோ 6Dயில் 4D போயிடுச்சுன்னா 2D is equal to 12. ஸோ D is equal to 6. நம்மளோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, இல்லை 2 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா 6. இப்போது காமன் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிக்கலாமா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிங்க. A plus 2 into 6 is equal to 16. இந்த D ஓட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ A plus 12 is equal to 16. ஸோ A is equal to 16 minus 12. ஸோ A is equal to 4. A ஓட வேல்யூ 4 அண்ட் காமன் டிஃபரன்ஸ் வந்து 6. அப்போ இந்த AP சீரியஸ் எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னது A, அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் A, அடுத்த டிஜிட் A plus D, அடுத்த டிஜிட் A plus 2D, இப்படியே நம்ம எழுதிட்டே போவோமா? ஸோ இது எப்படி எல்லாம் ஃபர்ஸ்ட் டிஜிட் 4. இப்போ 4 கூட 6 ஆட் பண்ணால் 10, 10 கூட அகைன் 6 ஆட் பண்ணால் 16, 16 கூட 6 ஆட் பண்ணிங்கன்னா 22 அண்ட் ஸோ ஆன். நம்மளோட ஏபி சீரியஸ் என்ன, இது நீங்கள் இந்த ஃபார்முலாவில் எழுதினாலும் அதே தான் வரும். 4 + 6 10, 4 + இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வரதை ஆட் பண்ணி எழுதணும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் நம்பருடைய டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணி அந்த சீரியஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் 17th சம் பாருங்க. Find the 20th term from the last term of AP. அதாவது அவங்க கொடுத்துருக்க ஏபியில் லாஸ்ட் டேர்ம்லேருந்து எடுக்க சொல்கிறாங்க. லாஸ்ட் டேர்ம்லேருந்து எடுக்கணும்னா என்ன இருக்குன்னா வெரி சிம்பிள் லாஜிக். எப்போல்லாம் வந்து ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம் கேட்குறாங்களோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுத்த சீரியஸை அப்படியே ஜஸ்ட் தலைக்கீழ் எழுதிக்கோங்க. அதாவது லாஸ்ட் டேர்மை ஃபர்ஸ்ட்லேயும் ஃபர்ஸ்ட் டேர்மை லாஸ்ட்லேயும் போட்டு அந்த சீரியஸ் எழுதுனீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 253 அண்ட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 3 minus 8. ஸோ 3 minus 8னா என்ன அர்த்தம் -5. இந்த டிஃப்ரென்ஸ். ஸோ ஏ தெரியுது, டி தெரியுது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க 20th டேர்ம் கேட்குறாங்க. இப்போ 20th டேர்ம் அப்படின்றது A20. நம்ம கொடுத்த சீரியஸ் அப்படியே கண்டுபிடிச்சா இந்த A20 வந்து தப்பு. பிகாஸ் நம்ம 3லேருந்து 20th டேர்ம் வர மாதிரி. ஆனால் லாஸ்ட் டேர்ம்ன்றதுனால நம்ம அப்படியே வந்து டிசெண்டிங் ஆர்டரில் ஜஸ்ட் தலைக்கீழ் எழுதிட்டோம். இப்போ இதுலேருந்து 20th கண்டுபிடிக்கிறதும் லாஸ்ட் டேர்ம்லேருந்து 20th கண்டுபிடிக்கிறதும் சேம் தான். இப்போ A20 கண்டுபிடிங்க. A plus 20 minus 1 into D. So A plus 19D is equal to A என்றது என்ன 253 plus 19 into D என்னது -5.
ஸோ 253, 19 5s are எவ்வளோ 95. ஸோ 253 minus 95 158. அப்போ 20th term from last term என்னது 158. இப்போ next 18th sum பாருங்க. The sum of 4th and 8th term of AP is 24 and the sum of 6th and 10th term 44. Find the first 3 terms. So ரெண்டு term உடைய sum first கொடுத்திருக்காங்க. First sum என்ன கொடுத்திருக்காங்க? Sum of 4th term plus 8th term is equal to 24. Next என்ன கொடுத்திருக்காங்க? Sum of 6th term plus sum of 10th term is equal to 44 னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல அவங்க என்ன கேக்குறாங்க? A1, A2, A3 அந்த சீரீஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? A4 எப்படி எழுதலாம்? A plus 3Dன்னு எழுதலாம். பிகாஸ் நமக்கு என்ன தெரியும்? A plus n minus 1 into D. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு டிஜிட் கம்மி பண்ணி எழுதுங்க. A plus 3D is equal to இல்லை plus A plus 8ன்றது வந்து 7D is equal to 24. இப்போ இது கம்ப்ளீட் பண்ணி எழுதினீங்கன்னா 2A, A plus A வந்து 2A, 3D plus 7D வந்து 10D. So 10D is equal to 24. இதை வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா A plus 5D is equal to 12. இது வந்து நம்மளோட என்னது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதை வந்து மாற்றி எழுதலாமா? A is equal to 12 minus 5D அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது இது நம்ம ஏவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ A is equal to 12 minus 5Dன்னு எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. AX plus A10. இப்போ A6 நம்ம எப்படி எழுதுவோம்? A plus 5D plus A plus 10 என்ன அர்த்தம்? 9D is equal to 44. A plus A again என்ன? 2A plus 9 plus 5 14D is equal to 44. இதுவும் வந்து 2 டேபிளால் டிவைட் பண்ணுங்க. ஸோ A plus 7D is equal to 22. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த A equal toன்றது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணுங்க? சப்ஸ்டியூட் A இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ ஏக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 12 minus 5D plus 7D is equal to 22. ஸோ 7ல் 5 போயிடுச்சுன்னா 12. ஸோ 12 plus 2D is equal to 22. So 12 plus 2D 22 na 2D is equal to 22 minus 12. So 2D is equal to 10. So D is equal to 5. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது? D வந்து 5ன்னு தெரியுது. இப்போ D 5ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இங்கே ஏல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிடியூட் D இன் A ஆர் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. எய்தர் இந்த ஈக்குவேஷன் இல்லை ஏ ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இப்போ இது பாருங்க. A is equal to 12 minus 5D is equal to 12 minus 5 into D என்ன கண்டுபிடிச்சோம்? 5. So 12 minus 25. So A ஓட வேல்யூ என்ன? minus 13. இப்போ நமக்கு என்னென்ன தெரியும்? A தெரியும், D தெரியும். ஏவும் டியும் தெரிஞ்சா நம்ம என்ன எழுதலாம்? AP எழுதலாமா? AP யோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? A தான். ஸோ minus 13 கமா செகண்ட் டேர்ம் என்ன அர்த்தம்? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் D minus 13 பிளஸ் 5 பண்ணீங்கன்னா minus 8. திரும்ப மைனஸ் 8ல் ப்ளஸ் 5 பண்ணீங்கன்னா மைனஸ் 3 அண்ட் ஸோ ஆன். இது இப்படி எழுத தெரியாதவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து A is equal to minus 13 அடுத்து A2 minus 13 plus 5 is equal to minus 8. A3 minus 8 plus 5 is equal to minus 3. ஸோ ஸ்ட்ரைட்டாக எழுதுதுன்னா இந்த மாதிரி எழுதி இப்போ அதே A4 எழுதுனீங்கன்னா minus 3 plus 5 is equal to 2. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் எழுதிட்டு தென் ஆஃப்டர் தேர்ஃபோர் போட்டு இது நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. சுப்பாராவ் started the work in 1995 at an annual salary of rupees 5,000 and received an increment of 200 each year. In which year did his income reach 7,000? அதாவது 5,000 அப்படின்ற சேலரியோட 1995ல அவனோட வேலையை ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு வருஷமும் அவனுக்கு 200 ரூபாய் இன்க்ரிமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 7,000 வந்து எப்போ வரும்னு கேட்குறாங்க. அப்போ கிவன் ஈக்குவேஷனில் நம்ம ஏபி எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் வந்து 5,000 அவனுடைய ஃபர்ஸ்ட் இயர், தென் செகண்ட் இயர் 200 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 5,200, மறுபடியும் 200 இன்க்ரீஸ் ஆனால் 5,400, இப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ இது எப்போ வந்து 7,000 வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட கிவன் ஏபி. இந்த ஏபியிலேருந்து நமக்கு என்ன தெரியும்? A வந்து 5,000 அப்படின்னு தெரியும், D வந்து
200, அதாவது ஒவ்வொன்றும் 200 இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஏஎன் வந்து 7000. இது எல்லாமே தெரிஞ்சிருச்சா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? என் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து எத்தனை ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ்ன்னு கேட்டாலோ இல்லை எத்தனை வருஷம்னு கேட்டாலோ சொல்லலாம். ஸோ இப்போ ஏஎன் ஃபார்முலா எழுதுங்க. ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. ஸோ ஏஎன் எவ்வளோ? 7000 இஸ் ஈக்குவல் டு ஏன்றது 5000 பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி எவ்வளோ? 200. இப்போ இந்த 5000 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகுமா? 7000 மைனஸ் 5000 இஸ் ஈக்குவல் டு n minus 1 into 200. நான் just left and right மட்டும் மாற்றி எழுதுறேன். 200 into n minus 1 is equal to, அதை இது அப்படியே இங்கே எழுதிருக்கேன். 7000ல 5000 போயிடுச்சுன்னா 2000. So n minus 1 is equal to 2000 by 200. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இங்கே டிவிஷனில். இப்போ 2000 by 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். அண்ட் 220 எத்தனை? 10 times. ஸோ 10 times. இப்போ n minus 1 10 அப்படின்னா n is equal to 10 plus 1 is equal to 11. ஸோ என்ன ஆன்சர்? n is equal to 11 years. இப்போ கொஷனில் அவங்க வந்து in which year did his incomeனு கேட்குறாங்க. அதாவது ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ்னு கேட்டால் 11 இயர்ஸ்னு ஆகிடும். பட் in which yearனு கேட்குறாங்க. ஸோ இப்போ அவன் ஆரம்பித்தது என்ன? 1995ல் அவனுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதுவும் ஒரு இயராக கணக்கு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 1995 + 10, அதாவது 2005ல் தான் அவனுக்கு வந்து என்ன வேல்யூ ரீச் ஆகுது? 7000 அப்படின்ற ருபீஸ் வந்து அவனுக்கு அப்போ தான் ரீச் ஆகுது. ஸோ எய்தர் 2005 ஆர் இது எனக்கு ஏபிலே சொல்லுங்க மேடம், அது இப்படி போட முடியும் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு இயரும் நம்ம எப்படி எழுதுவோம்? 1995, 1996 இப்படியே ஏற்றிட்டே போவோமா? இது எப்போ வந்து நம்மளுக்கு வந்து 7000 ரீச் ஆகுது? அதாவது வந்து n வந்து 11th டேர்ம் எப்போன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் ஏ என்ன? 1995 அண்ட் டிஃப்ரென்ஸ் ஒரு வருஷம் தான் இல்லையா? ஸோ 1 and n is equal to 11. ஸோ இப்போ A11 இப்போ கண்டுபிடிங்க. A11 அப்படின்றது என்ன அர்த்தம்? A plus 10D. ஸோ ஏன்றது என்ன? 1995 plus 10 into D என்னது? 1. ஓகே, ஏன் இங்கே நம்ம 10 போட்டிருக்கோம்? 11. 11னா n minus 1 வந்து 10 வரும். ஸோ 1995 plus 10 எவ்வளோ? 2005. இது நான் ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் உங்களுக்கு இந்த A11 வந்து 2005ன்னு காட்டுறேன் அப்படின்னா ஒரு சிலர் இங்கே பண்ணும்போது 1995 plus 11 போட்டு 2006ன்னு எழுதிடுறீங்க. அது தப்பு. ஆக்சுவலி 1995 ஒரு இயர் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் வருது. ஸோ அதை நீங்கள் ஏபியில் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி A plus 10Dன்னு உங்களுக்கு கரெக்ட் ஆகும். ஸோ அதனால் ஜஸ்ட் அது வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் இப்படியேவும் எழுதலாம். 11 இயர்ஸ் அப்படின்றது வந்து 1995 plus 10. ஸோ இன் 2005 he reached the rupees 7000. நெக்ஸ்ட் சம் பாருங்க. Ramkali saved rupees 5 in the first week of a year and then increased her weekly savings by 1.75. If in the nth week her weekly savings become 20.75, find n. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 5 rupees சேவ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வாரமும் 1.75 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ என்ன? 5 நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு 1.75 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 5 + 1.75 6.75. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? இன்னொரு 1.75 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 8.5. இப்படியே ஸோவான் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனால் லாஸ்ட்டாக என்ன? 20.75 வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் அவங்க n என்ன, அதாவது இது எத்தனாவது டேர்ம்னு கேட்குறாங்க. ஸோ அகெயின் சேம் கொஷின். ஏவோட வேல்யூ 5 அண்ட் டிஃப்ரென்ஸ் டியோட வேல்யூ 1.75. லாஸ்ட் டேர்ம் ஏஎன் வந்து 20.75 அண்ட் n எவ்வளோ அப்படின்றது தான் கொஷின் ஆக்சுவலாக. ஸோ ஒரு கொஷினை படிக்கிறோம், அதை படித்து ஃபஸ்ட்டு ஏபி ஃபார்மில் எழுத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இப்போ ஏஎன் ஃபார்முலா என்ன? ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n minus 1 into D. So AN என்ன? 20.75 is equal to A என்ன? 5 plus n minus 1. n நமக்கு தெரியாது. and D எவ்வளோ? 1.75. So இந்த 5 இந்த பக்கம் போனால் -5 ஆகுமா? So 20.75 minus 5 is equal to 1.75 into n minus 1. So 20ல 15 போயிடுச்சுன்னா 20ல 5 போயிடுச்சுன்னா இது 15 ஆகுமா? So 15.75 is equal to 1.75 into n minus n 1. So இப்போ இந்த n வந்து நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வரணும். ஸோ n minus 1 is equal to இந்த 1.75 இங்கே போனால் என்ன? டினாமினேட்டர். ஸோ
15.75 by 1.75. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், மேலே கீழே டெசிமல் இருந்தால் இதை 100ஆல், அதாவது எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது மேலேயும் கீழே 100ஆல் பண்ணிங்கன்னா 1575 டிவைடட் பை 175. இப்போ இது வந்து நம்ம எப்படி கட் பண்ணுவோம்? இப்போ 175 டேபிள் தெரியுமான்னு தெரியாது, பட் மேக்ஸ் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கவங்க இது 25 டேபிளால் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுங்க. இல்லைனா ஒரு தடவை 5 பண்ணி மறுபடியும் ஒரு 5 பண்ணுவீங்க. இப்போ 25 டேபிளால் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து 7 வரும் அண்ட் மேலே வந்து 63 வரும். ஸோ 7 9 டைம்ஸ். ஸோ n-1 வந்து 9 அண்ட் என்னோட வேல்யூ என்ன? 10. ஸோ அவங்க எத்தனாவது இதில் சேவ் பண்ணுறாங்க? இந்த 10th வீக் he saved rupees 20.75. இந்த 5.2 எக்ஸசைஸ் வந்து இந்த 20th சம்மோட உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.